செப்டம்பர் வரைக்கும் அமைதின்னு இருக்கணும். செப்டம்பருக்கு அப்புறம் அதோட அமைதியாக இருக்கணும். 52 வயசுக்கு மேலே பழகிறோம். ஏன்னா என்ன பண்ணுறது, உங்களை எல்லாருக்குமே பிடிக்குதா? சனிக்கும் ரொம்ப பிடிக்குது. உங்களை தான் பார்ப்பேன் அடம் பிடிச்சி பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. ஏன் இப்படி பார்க்குறாரு? சரியான ராஜயோகம். வெயிட்டிங் ஆன் த வே. அவ்வளோ ஜூலை மாதம் வந்துடும். வந்துட்டு இருக்கு அங்கிருந்து இத்தனை கிலோமீட்டர் தாண்டி. நெருப்புனா வாய் வந்துடாது. யாருக்காவது கர்மா பண்ணுறதுக்கான நேரத்தெல்லாம் அது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோதனை வருடம் தான். குரு இருக்க பொசிஷன் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடம் பதவி பறிபோகும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான நேரம். ஏன்னா கண்டக சனியில் உட்காந்துருக்கோம். ஸோ 40 வயசு தாண்ட கன்னிராசிக்காரங்க Meriba Paneer Soda. I trust Meriba. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலகெங்கும் உள்ள ரெட் ரூல் நங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எக்ஸ்பெஷலி அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் நடக்க போகுது, நினச்சதெல்லாம் நடந்துருமா, காரிய வச்சு கிடைக்குமா, இதில் கவனமாக இருக்கணும். என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் ஓகேவாக இருக்கும், எந்த மாதத்துலேருந்து எனக்கான ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? சரி, உண்மையே சொல்கிறேன். செப்டம்பர் வரைக்கும் அமைதின்னு இருக்கணும். செப்டம்பருக்கு அப்புறம் அதோட அமைதியாக இருக்கணும். என்ன மேடம் எல்லாரும் 11ல் குரு வருது, நாங்களாம் யாரில் இருந்தோம் திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ குரு இருக்க பொசிஷன் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம் பதவி பறிபோகும். இல்லை பதவி உடனே வேலையை பிடிங்கிடுவாங்களா? ஆமாம், அது சுயஜாதகமும் சொல்லணும். அப்படி இல்லாட்டி வேலையை பிடுங்குறோன்ற மாதிரி கேட்டன் தவால் மாதிரியே உட்கார வச்சுருப்பாங்க கன்னிராசிக்கார பெண்களுக்கு. சில பேருக்கு ஏற்கனவே இருந்த வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு வேலைக்குள்ளே என்ட்ரி ஆகணும். அந்த வேலையும் கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரியான சில சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னி அப்படின்னாவே 2026 உட்காந்து 2032 என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான். அவ்வளோ தொலைநோக்கு பார்வை இருக்கு. ஆனால் அவங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போது 2032 ஆமாம் அன்றைக்கே சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கடுப்பாகும். அதனால் கன்னிராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறையாவே கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நிறையாவே ஓகே, அதெல்லாம் நிறைய அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, உங்களை எல்லாருக்குமே பிடிக்குதா? சனிக்கும் ரொம்ப பிடிக்குது. உங்களை தான் பார்ப்பேன் அடம் பிடிச்சி பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. நானும் என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்கோ பேச்சப் பண்ணி சொல்லலாம் தான் நினச்சேன். அப்புறம் எதுக்கு நம்மளும் ஏமாற்றிட்டு நம்ம பிள்ளைங்க பாவம் அப்படின்ற மாதிரி உண்மையை உறக்க சொல்லணும் முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் கோவம் வரும், டென்ஷன் ஆகும், கடுப்பாகும், யாரையாவது பார்த்தா கடிச்சிடலாமான்னு தோணும். கொஞ்சம் லேஸ்னஸ் எட்டி பார்க்கும். அப்பப்போ ஏண்டா வாழ்கிறோன்ற மாதிரி ஒரு விரக்திக்குள்ளே வரும். நம்ம நேரம் நம்ம வீட்டுக்காரு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவார். இது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அவர் பண்ணுவார். அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் யார் பிரச்சனை? சனியோட பிரச்சனை. அதனால சனி இதெல்லாம் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி எப்பயும் நீங்கள் தொலைநோக்கு பார்வை பார்ப்பீங்களா, அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையாக பார்த்து அப்படி வெளில வந்துடணும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டு, ஒரு ஆன்சைட்டி ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் எது வரைக்கும்? ஜூலை மாதம் வரைக்கும் தான். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அந்த குரு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி இளையராஜா பாட்டு தான். சோக கீதம் வாசிட்டு இருந்தெல்லாம் டடன் அப்படின்னு மாறப்போகுது. 11ஆம் இடத்தில் லாபத்தில் குரு அமர்ந்து 3, 7, 9ஆம் இடங்களை இயக்கப்போகுது. வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். 5ஆம் இடம் இயங்க போகுது, 7ஆம் இடம் இயங்க போகுது, 3ஆம் இடம் இயங்க போகுது. உட்காந்துருக்கிற இடம் 11ஆம் இடமும் இயங்க போகுது. அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் 9th பிளேஸும் இயங்க போகுது. வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்கும், நிறைய தொலைத்தொடர்பு கிடைக்கும், புதுசாக ஒரு தொழில் உருவாக்குவீங்க, நிறைய மூலிகைகளோடு சித்தாவோடு மெடிசனோடு கனெக்ட் ஆவீங்க, நிறைய ஃபார்மசியோடு கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு இ-காமர்ஸ் பண்ணணும்னு தோணும். என்றைக்கும் இல்லாமல் இன்ஸ்டால் ஐடி ஓப்பன் பண்ணணும்னு தோணும். அது மூலமாக பொருளை வியாபாரம் பண்ணணும்னு தோணும். வியாபார நுட்பம் அதிகரிக்கும், உங்களுக்கான பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், நிறைய பணவரவு கிடைக்கும், பொருள் இதெல்லாம் ஜூலைக்கு மேலே தான். அதனால இப்போ நான் கிடைக்குன்னு சொல்லி கிடைக்கலன்னு உடனே எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் நானும் வருத்தப்படுவேன் இல்லையா? அதனால் தெளிவாக சொல்லிட்டு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. எடுத்து வைக்கிற அடி இப்போதைக்கு எதாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே நீங்கள் என்ன தொட்டாலும் சக்ஸஸ், தொட நினைக்கிறதும் சக்ஸஸ். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. தேவையில்லாமல் வேலை பார்க்குற இடத்துல உங்களை தான் தப்பு சொல்லுவாங்க.
நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களுக்கான அறிவு அவர்களிடம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த ஜீசஸ் சொல்லுவார், நீ என்னால் மன்னிக்கப்பட்டாய் போன அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற அறிவு அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு நினச்சிட்டு போயிட்டாலே கன்னிராசிக்காரங்க கவலைப்பட மாட்டீங்க. அதை விட்டுட்டு ஐயோ நான் சொல்கிறத கேட்கல, நான் இவ்வளோ பாயிண்ட் சொன்னேன் அவங்களுக்கு புரியல நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது அன்னெசரி நம்மளை தான் பாதிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான நேரம். ஏன்னா கண்டக சனியில் உட்காந்துருக்கோம். கண்டகம் அப்படின்றது உடனே வந்து எனக்கு கண்டம் வந்துருச்சு அப்படி இல்லை, இதுதான் கண்டம். அப்போ வார்த்தை அப்படின்ற இடத்த சனி பிடிக்க போகிறார். அப்படியே டைரெக்டாக சனி உங்களை பார்க்க போகிறார். அது என்ன பார்வை? சமசப்தமாக பார்வையால் பார்க்க போகிறார். அப்போ சனி பார்த்தா அப்படி தான். இது பேர் ரிஃப்ளெக்ட் மிரர் தெரப்பி என் பாஷையில் சொல்லணுன்னா. இப்போ நான் கொட்டாய் விட்டால் நீங்களும் விடுவீங்களா பக்கத்தில்? அதே மாதிரி தான் சனி உங்களை டைரெக்டாக பார்க்கும்போது நம்ம எப்படி பண்ணோம்? சனி மாதிரி இயங்க போகிறோம். ஸோ சனி மாதிரி இயங்குறதுன்றது குட்டு தான், நல்ல விஷயந்தான். இருந்தாலும் கொஞ்சம் லேசினஸ் எட்டி பார்க்கும், கொஞ்சம் சோம்பேறி தானே, அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். அதன் மூலமாக தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் கொஞ்சம் வலு குறைவாக இருக்கார். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் வரைக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை 10 பட்டாம்பூச்சி பறக்கும். இப்போதைக்கு அது கூட்டு புழுவாக இருக்குது. ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னிராசிக்காரங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. நிறையா வெளியூர் வெளிநாளம் வெளி மாநிலத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க. பாஸ்போர்ட் வாங்குறது கன்னிராசிக்காரங்க பாஸ்போர்ட் வாங்க போகிறீங்க. நிறைய என்ன சொன்னேன்ற மாதிரி அடுத்தவர்கள் சொல்கிறாங்க, செஞ்சு காட்டுவீங்க. பேசிகிட்டே இருந்த கன்னிராசிகர் யூஸ்வலி கனி பேசாது, அமைதியாக செயலில் தான் காட்டும். இந்த தடவை உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆட்கள் வருவார்கள். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் ஐடியில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் வந்து பேங்கிங்கில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஹெச்ஆர் ஃபீல்டில் இருக்கீங்களோ, நிதி சார்ந்த வேலை செய்கிறீர்களோ, கம்யூனிகேஷன் என்ட்ரி சார்ந்த வேலை செய்கிறீங்க, கலைகளின் அரசி தான் கன்னி, கலை சார்ந்த ஏதாவது அகாடமி வச்சுருக்கீங்களோ அத்தனை கன்னி ராசிக்கார பெண்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம். வெயிட்டிங் ஆன் த வே. அவ்வளோ ஜூலை மாதம் வந்துட்டுருக்கு அங்கேருந்து இத்தனை கிலோமீட்டரை தாண்டி. ஓகே, அதனால் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் குரு கொடுத்துருவார். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குருவோட இன்னொரு வீட்டுக்கும் சனியோட பார்வை, அது உங்களுடைய 4ஆம் இடத்துல போய் விடுது. சுகத்தை ரொம்ப 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 கவனமாக பார்த்துக்கும். உடல் ஆரோக்கியம் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாடாப்படுத்துது. இப்பயுமே அப்படி தான் இருக்குது. கன்னிராசிக்கார பெண்களுக்கு முட்டி வலி, கால் வலி, கால் பாத வலி, நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு. எஸ்பெஷலி எங்கள் புருஷனுக்கு முடியல, எங்கள் அப்பாவுக்கு முடியல, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு முடியல. வீட்டில் கூடிய பெரியவர்களுடைய உடல்நிலை பார்த்துக்கணும். யார் நெருப்புனா வாய் வந்துடாது. யாருக்காவது கர்மா பண்ணுறதுக்கான நேரத்தெல்லாம் அது இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. கொஞ்சம் கவனம். உறவுகளை பிரிவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் இப்போ சொன்ன மாதிரி ராசி பலன் அப்படின்றது வந்து நீங்கள் சூப்பர்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் சூப்பர்னு எனக்கும் தெரியும், மீனாட்சிக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பட் இதெல்லாம் இருக்குது. இதை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணோன்ற ஒரு டேட்டா தான் இல்லையா? கோச்சாரப்படி நான் இல்லை, எல்லா அஸ்ட்ராலஜரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு டேட்டா கொடுத்தாலே போதும், அவங்களே அதை பில்ட் பண்ணி சூப்பராக பண்ணிவிடுவீங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட டேட்டாவை கொடுத்துட்றேன். கொஞ்சம் இந்த மாதிரி சூழலாக இருக்குது, பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகே, மற்றபடி எல்லாம் நடக்குமா? எஸ். நிறைய பேர் இவ்வளோ ரணகலத்துலேயும் கிளுகிளுக்கு பண்ணுற மாதிரி வீடு வாங்குறது, கார் வாங்குறது, மணி வாங்குறது, நகை வாங்குறது எல்லாம் வாங்குவீங்க. செல்ஃபோன் மாற்றுவீங்க. திடீர்னு எலக்ட்ரிக்கல் நைட்டத்தோட கனெக்ட் ஆவீங்க. செவ்வாய் வேறு ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் வாங்கி வச்சுருப்பீங்க, நேரில் வாங்குறதுக்கு விட்டு போட்டிருப்பீங்க. எல்லாம் நடக்கும். நல்லாயிருக்கு. பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. வீட்டில் வாட்டர் ஹீட்டர் ரிப்பேர் ஆகி திரும்ப அதை சரி பண்ணுவீங்க. இதெல்லாமா ராசியில் தெரியும். இதுக்கு மேலேயும் ராசியில் தெரியும். அஸ்ட்ராலஜியே ஒரு போதை தான். உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த தடவை இப்படி இருக்க பொருந்த கிளாரிட்டியை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. திடீர்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த ஒரு வருடம் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கு. செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் அமைதி. ஜூன்லேருந்து செப்டம்பர் அந்த ப்ராசஸ். செப்டம்பருக்கு அப்புறம் எல்லாமே நல்லது நடக்க போகுது. ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேலே எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அப்போ திரும்ப எகைன் 12ஆம் இடத்துல வந்து குரு உட்காருவார். அவர் 4, 6 இயக்குவார். அப்போ அந்த அமைப்பில் உங்களுக்கான வேலைகளில் ஒரு மிகச்சிறியான ராஜயோகம் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன காரியம் பண்ணாலும் ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேலே பண்ணிங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சிறகடித்து பறப்பதற்கான வாய்ப்புகளும் சிகரம் தொடுவதற்கான வாய்ப்புகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? வேறு லெவலில் இருப்பீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு இப்போ குரு பார்வை. கன்னிராசிக்கார குழந்தைங்க தான் இந்த தடவை காம்படிட்டிவ் எக்ஸாமில் வின் பண்ணும். கன்னிராசிக்கார குழந்தைங்க தான் இந்த தடவை நான் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் சொல்லும். இதெல்லாம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே நடக்கும். வந்தோடனே எனக்கு லீடர்ஷிப் கொடுத்துட்டாங்க, எனக்கு அதை கொடுத்துட்டாங்கன்னு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. பிள்ளைங்களை பற்றி கவலையே இல்லை. 3ஆம் இடத்துக்கு வர குரு பார்வை கிடைக்க போகுது. பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் பலித்தமாகும். இது வரைக்கும் மேக்ஸ் வரல, ஃபிசிக்ஸ் வரலன்னு சொன்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அதில் சூப்பராக வருவாங்க. மொழி சம்மந்தப்பட்ட பாடங்களில் பெரிய மார்க் எடுப்பாங்க. என் பிள்ளை தமிழே படிக்க மாட்டேங்குது, இங்கிலீஷே படிக்க மாட்டேங்குது, ஹிஸ்ட்ரியே படிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாறி அதில் ஒரு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகே, நிறைய இந்த தடவை குருமார்களுடைய ஆசி கிடைக்க போது கன்னிராசிக்கார குழந்தைகளுக்கு. அதுவே ஒரு நல்ல அதிர்ஷ்ட காட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோதனை வருடம் தான்.
அதை நீங்கள் எப்படி சாதனையாக மாற்ற போகிறீங்கன்றது உங்களுடைய சுயஜாதகம் தான் முடிவு பண்ணணும். பட் ஆனால் நல்லதாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே அடிவகர கல் தானே சிலையாகும். இந்த தடவை நிறைய வந்து உங்களுக்கான வாழ்வியலுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க காத்திருக்கிறது. அதை சூப்பராக வெளிலேருந்து எட்டி பார்த்தீங்க, அதுக்குள்ளே போகாமல் இருந்தீங்கன்னா சூப்பரில் நம்மளுக்கு இவ்வளோ நாள் கிடச்சிருக்குல்ல, இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் அடுத்த வருஷம் அதை சீர்தூக்கி பரப்பதற்கான வாய்ப்புகள் வரும். வேலை செய்கிற இடத்துல கவனம். யாரை நம்புறீங்களோ, யாரை கூப்பிட்டு போகிறீங்களோ உள்ளே போய் அவங்க வேண்டாம் நான் பண்ணித்தரேன்னு உங்களை வெளில அனுப்புறதுக்கு வேலை பார்ப்பாங்க. கூட வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும். வாயை திறக்காதீங்க ஆஃபீஸில். உங்களுக்கு வேணும், இந்த வேலையை வச்சு தான் உங்களுடைய ஆதாரம் இருக்குது அப்படின்னா ஒரு செப்டம்பர் வரைக்கும் அமைதியாக இருங்க. அது அப்படியே போகட்டும். அலைச்சல் அதிகரிக்கும், ஆனால் அனுகூலம் கம்மியாக தான் இருக்கும். ஆஃப்டர் செப்டம்பருக்கு அப்புறம் எல்லாம் சூப்பராக இருக்குது. 40 வயதுலேருந்து 60 வயசுக்குரிய கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்து கேது தூக்கமே வராமல் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். வீட்டில் வயசானவங்க பற்றி கவலை, வீட்டில் இருக்க புருஷனை பற்றி கவலை, நம்மளை பற்றி கவலை, நம்ம பெத்த பிள்ளையை பற்றி கவலை, எல்லாத்த பற்றியும் கவலை கவலை கவலைன்ற மாதிரி இப்படியே ஒரு மாதிரி போகுது இல்லை. சரியாக போயிடும். மேக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். எதை பற்றியும் ஒரி பண்ணவே வேண்டாம். குருவோட பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆஃப்டர் மே தாண்டும் போதே வாக்கியப்படி இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த வயது பெண்களுக்கு தசாபதியை பொறுத்து கண்டிப்பாக நல்லவை கூடி வரப்போது. புதனுமே அப்படியே டிரான்சிட் ஆகிடுவார். அப்போ ராசிநாதன் வலுவாக இருக்கும்போது மனதில் ஒரு தேக்கி வச்சுருந்த அந்த ஒரு மாதிரியான டிப்ரெஷன்லாம் வெளியில் வந்து பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ 40 வயசு தாண்ட கன்னிராசிக்காரங்க நரம்பு பிரச்சனை, மூச்சு விடுறது, மைக்ரேன் தலைவலி, இதில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி வந்துட்டு போகிறது, கண்ணாடி மாற்றுறது, மைக்ரேன் தலைவலி வர்றது, உடம்பு அப்படியே அசதியாக இருக்கிறது, நைட்டு படுத்தா காலையில் எந்திரிக்கும் போதே ஏன்டா எந்திரிக்குன்ற மாதிரி சில உணர்வுகள் வர்றதெல்லாம் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் சரியாக போய்டும், கவலைப்பட வேண்டாம். ஸோ ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கவனம் தேவை. சில பேருக்கு உங்களுடைய 6ஆம் அதிபதி தசையோ 8ஆம் அதிபதி தசையோ நடக்கும்போது கொஞ்சம் சர்ஜரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு சர்ஜரின்னு சொல்கிறாங்கன்னா 1க்கு 2 டாக்டரை வெரிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அவசரப்பட வேணாம். ஏன்னா குருவோட பொசிஷன் நல்லா இருக்கும்போது நல்லவே தான் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் பெருசாக நெகட்டிவ்க்கான வாய்ப்பு இல்லை. பட் லைட்டாக இண்டிகேட் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நரசிம்மர் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். முடிஞ்சால் புதன்கிழமை அன்னைக்கு பானகம் வைத்து நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் சக்கரத்தாழ்வாரோடு கூடிய நரசிம்மரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நரசிம்மர் கோயிலை சுத்த விடுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் போய் சுற்றிட்டு வாங்க. இல்லை வெறும் நரசிம்மரை போய் பார்த்துட்டு வந்து பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்க. அந்த பானகத்தை கோவிலில் ஒரு 4 பேர் கொடுத்துட்டு வாங்க. அது தித்திக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்வியலும் தித்திக்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய நாட்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய நாட்களாகத்தான் இருக்குது. முதல் ஒரு 3 மாதம் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது. எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அடியும் வெற்றிக்கான அடியாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது கன்னிராசிக்கார பெண்களுக்கு. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.